சாமி நான் அதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன வெத்தலைங்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க? நான் மாதிரி ஊர் சண்டை எடுத்துட்டு போயிடக்கூடாது. நீங்க கிளம்புன ஊர்ல இருந்து இந்த ஊர் வரைக்கும் நான் கேட்டமா? இல்ல பொறுமையா மைக்க கொடுத்து நிக்கிறாரு, நீங்க என்ன வேணா சொல்லுவீங்களா? யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க சாமி. யாரெல்லாம் வந்திருக்காங்க? எப்படிப்பட்ட ஆள்லாம் வந்திருக்கு இன்னைக்கு தெரியுமா? சொல்லுங்க சாமி. சன் டிவி ப்ராப்ளம், விஜய் டிவி ப்ராப்ளம், கே டிவி ப்ராப்ளம், குப்பத்த ஓட்ட டிவி ப்ராப்ளம். அது எங்க இருக்கு? உங்க ஐயா தூக்கிட்டு போய் சாமி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது பிரபலம். பச்சி வந்துச்சு, உளுந்த வடை வந்துச்சு, அது என்னமோ ஒரு பலகாரம் சொல்றீங்க. ஐயோ அப்படி கிடையாது, நான் சொல்றேன் கேளுங்க. அந்த டிவிக்கு போய் பேர் வாங்கி புகழ் பெற்றவங்க பிரபலம் அப்படி எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி எடுத்து சொன்னாதானே தெரியும். சொல்லுங்க சாமி. ஐயா கச்சேரி நான் கச்சேரி, இது நாட்டுப்புற கச்சேரி. கச்சேரி நான் கச்சேரி, இது இனிய பாடல் கச்சேரி. கச்சேரி நான் கச்சேரி, இது நாட்டுப்புற கச்சேரி. கச்சேரி நான் கச்சேரி, இனிய பாடல் கச்சேரி. தமிழுன்னா தமிழுங்க, திருவாரூர் தமிழுங்க. தமிழுன்னா தமிழுங்க, திருமுட்டி தமிழுங்க.
அடிக்காதீங்க சாமி. யாருமே கைதட்டல, அப்புறம் நான் எதுக்கு நீங்க உயிரை கொடுத்து கத்தணும்? சை, நான் கூட வேற நம்ம நினைச்சேன். எல்லாரும் கை தட்டுங்க, ஓடிடுவாரு. எல்லாம் சேர்ந்து பொம்பளை எல்லாம் கை தட்டுங்க. என்ன விருந்தாடி வந்திருக்கீங்களா? எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. நீங்க எவ்வளவு கோவல கை தட்டுறீங்களோ அவ்வளவு கோவம் எங்களுக்கு வேர்க்கும். நீங்க எவ்வளவு கோவல கிருன்றீங்களோ அவ்வளவு கோவம் எங்களுக்கு வேர்க்காம போயிடும். கைதட்ட 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 மறந்து ரசித்து கொடுக்கும் மனித பலங்களுக்கும் எங்களுக்கு நன்றி.